கன்னியாகுமரி மாவட்டம் கடையாலுமூடு பகுதியில் உள்ள டாஸ்மாக் கடையை முற்றுகையிட்டு மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கின்றனர். போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கக்கூடிய மக்களுடன் காவல்துறையினர் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டிருக்கின்றனர். அண்மை செய்தியாக பார்க்கிறோம். கடையாலுமூடு பகுதியில் இருக்கக்கூடிய டாஸ்மாக் கடையை மூடக்கோடி கடந்த 10 ஆண்டுகளாக போராட்டத்தில் ஈடுபட்டு வருவதாக அப்பகுதி மக்கள் வேதனை தெரிவித்திருக்கின்றனர். பெரும்பாலும் டாஸ்மாக் கடையை முற்றுகையிட்டு பெண்களே அங்கு திரண்டிருக்கக்கூடிய காட்சியை பார்க்கிறோம். விவரங்களோடு செய்தியாளர் மனு இணைந்திருக்கிறார். மனு, எதன் அடிப்படையில் தற்போது இந்த பகுதியில் இருக்கக்கூடிய டாஸ்மாக் கடை அகற்ற கோரி மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டிருக்காங்க? அவங்களோட டாஸ்மாக் நிர்வாகம் தரப்புல அதிகாரிகள் தரப்புல பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டிருக்கா? தற்போதைய சூழல் என்ன? அதாவது சென்னை மாவட்டத்தினுடைய மலையோர கிராமம் இந்த கடையாலுமூடு பகுதி. இந்த கடையாலுமூடு கிராமத்தை சுற்றி இருக்கக்கூடிய பழங்குடியின கிராமம், அரசு ரப்பர் தோட்டங்கள், தனியார் ரப்பர் தோட்டங்கள் இருக்கக்கூடிய முக்கியமான மலையோர பகுதியினுடைய இந்த மக்கள் அதிகமாக வந்து செல்லக்கூடிய இந்த பகுதியில் தான் இந்த டாஸ்மாக் கடையை செயல்பட்டு வருகிறது. 4838 என்ற எண்ணில் இந்த மதுபான கடை 15 ஆண்டுகளுக்கு முன்பாக இந்த செயல்பட்டு வரும் நிலையில் இந்த பகுதியில் இருக்கக்கூடிய இந்த டாஸ்மாக் கடையினுடைய இருபுறவும் 150 மீட்டர் தொலைவில் அரசு பள்ளி மற்றும் தனியார் பள்ளி, தேவாலயம், புத்தக தேவாலயம், இஸ்லாமிய மசூதி, இந்து கோவில் உட்பட குடியிருப்புகள் நிறைந்திருக்கக்கூடிய இந்த பகுதியில் இந்த டாஸ்மாக் கடையை மூட வேண்டும் என்ற கோரிக்கை இந்த பகுதியில் இருக்கக்கூடிய பள்ளி மாணவர்கள், பெண்கள் மற்றும் பொதுமக்கள் சார்பில் 10 ஆண்டுகளாக தொடர்ந்து நடத்தி வருகிறார்கள். ஆனால் டாஸ்மாக் நிர்வாகமோ மாவட்ட நிர்வாகமோ இந்த டாஸ்மாக் கடையை மூடுவதற்காக எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்ற குற்றச்சாட்டை இந்த பகுதியில் இருக்கக்கூடிய பொதுமக்கள் தொடர்ந்து எழுப்பி வரும் நிலையில் தான் தற்போது பொறுப்பேற்றுள்ள விஜய் முதல்வராக பொறுப்பேற்ற பிறகு குமரி மாவட்டத்தில் 18 டாஸ்மாக் கடை, அதாவது மாவட்டத்தில் 98 டாஸ்மாக் கடைகளில் 18 டாஸ்மாக் கடையை மூடுவதற்காக எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்ற ஒரு குற்றச்சாட்டை இந்த பகுதியில் இருக்கக்கூடிய பொதுமக்கள் தொடர்ந்து எழுப்பி வரும் நிலையில் தான் தற்போது பொறுப்பேற்றுள்ள விஜய் முதல்வராக பொறுப்பேற்ற பிறகு குமரி மாவட்டத்தில் 18 டாஸ்மாக் கடை, அதாவது மாவட்டத்தில் 98 டாஸ்மாக் கடைகளில் 18 டாஸ்மாக் கடையை மூடுவதற்காக திட்டம் போட்டுள்ள நிலையில் அந்த லிஸ்டில் இந்த டாஸ்மாக் கடை வரவில்லை என்ற ஒரு குற்றச்சாட்டை வைத்ததான் தற்போது இன்று காலையில் டாஸ்மாக் கடை ஊழியர்கள் திறக்க வந்த போது இந்த பகுதியில் இருக்கக்கூடிய பெண்கள் மற்றும் பள்ளி மாணவர்கள் உட்பட இந்த போராட்டத்தை நடத்தி வருகிறார்கள். இந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்களிடமே கேட்போம், நீங்க இந்த போராட்டத்தை எதுக்காக நடத்துறீங்க? எத்தனை வருஷமா இந்த டாஸ்மாக் கடையை உங்களுக்கு பிரச்சனைகளை சந்திச்சுட்டு வர? 50 வருஷமா சந்திச்சுட்டு வர்றோம் சார். 50 வருஷமா 40 வருஷமா சந்திச்சுட்டு வர்றோம் சார். 40 வருஷமா சந்திச்சுட்டு வர்றோம். கன்னியாகுமரி மாவட்டம் கடையாலுமூடு பகுதியில் டாஸ்மாக் கடையை மூடக்கோரி அப்பகுதி மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கின்றனர். விவரங்களுக்கு நன்றி மனு.